இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 31 19வது வசனத்தை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். தேவன் நமக்கான ஆசீர்வாதங்களை, தேவன் நமக்கான நன்மைகளை ஏற்கனவே அவர் ஆயத்தம் செய்து விட்டார். ஆமென். நமக்கான ஆசீர்வாதங்களை, நமக்கான நன்மைகளை அவர் ஏற்கனவே ஆயத்தம் செய்து விட்டார். ஆமென். ஆண்டவர் ஆதாம படைக்கிறதுக்கு முன்பாகவே ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி, ஏதேன் தோட்டத்துல அவன் புசிக்கவும், அங்கே வரக்கூடியதான தண்ணீரை குடிக்கவும், அந்த இடத்துல அவன் தங்கி சுகமாய் இருக்கவும் ஆண்டவர் ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு நேராக அவர்கள் நடத்தி செல்லப்பட்ட போது வனாந்தரத்தின் வழியா போனாங்க. ஆனா கர்த்தர் அவர்கள் புசிக்கும்படியான ஆகாரத்தை, மன்னாவை, தேவதூதர்கள் புசிக்கக்கூடிய மன்னாவை என்ன செஞ்சாரு? ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். இன்றைக்கும் இதை கேட்கின்ற அருமையானவர்களே, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை, உங்களுக்கான நன்மைகளை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார் என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகிய அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, நாம பலவிதமான தேவைகள்ல, பலவிதமான காரியங்களுக்காக ஆண்டவரிடத்துல வேண்டுதல் செய்து விண்ணப்பம் பண்ணி பதிலுக்காக நாம் காத்திருக்கிறோம். ஆனா வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே இன்னது தேவை என்று அவர் பரமபிதா அறிந்திருக்கிறார். நாம அவர்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே நம்ம போய் அதை கொடுங்க, இதை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரிடத்துல கேட்கிறோம். ஆனா கேட்கறதுக்கு முன்னாகவே என் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பரமபிதா, தகப்பன், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அதனால நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கான ஆசீர்வாதங்களை, எனக்கான நன்மைகளை இயேசு ஏற்கனவே அவர் ஆயத்தம் செய்து வைத்து விட்டார். ஆமென். கல்வாரி சிலுவையில இயேசு அவர் பாடுகள் பட்டு அவர் அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா தன்னுடைய சொந்த இரத்தத்தை உலகத்தினுடைய மனுக்குலத்திற்காக சிந்தி அவர் கடைசியா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அவர் பிதாவாகிய தேவன் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய குமாரன் எதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி சித்தம் கொண்டாரோ அதையெல்லாம் செய்து நிறைவேற்றி முடித்து விட்டு நமக்கான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, பரலோகத்தினுடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை கல்வாரி சிலுவையின் மூலமாக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு தான் எல்லாம் முடிந்தது என்று அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா அவர் ஜெயமாய் முழக்கமிட்டார். அல்லேலூயா. அதனால தேவன் நமக்கானதை ஏற்கனவே அவர் ஆயத்தம் செய்து வைத்து விட்டார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தாவீது அதனாலதான் என்ன சொல்லார்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாம சொல்ல முடியுதா? அநேக வேளைகள்ல அவிசுவாசப்படுகிறோம், சந்தேகப்படுகிறோம், பயப்படுகிறோம். தேவனை நடத்துவாரா, நடத்த மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்கிறோம். ஆனா தாவீது தைரியமாக, உறுதியாக, இறுதியாக அறுதியிட்டு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நாமும் தினமும் வாயில எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். இன்னொரு வசனத்துல எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப நாம் அப்படி சொல்ல முடியுதா? எனக்காக கர்த்தர் எல்லாம் செஞ்சு முடிப்பார், எனக்கான தேவைகள் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அதனால நாம் பதறாம, சந்தேகப்படாம,
அவிசுவாசப்படாம தைரியமாய் என்னால் இருக்க முடிகிறதா என்று உங்கள் இருதயத்தை கேட்டு பாருங்கள். அல்லேலூயா. ஒரு பிள்ளை தகப்பனிடத்துல வந்து முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா? அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அதிக நன்மையானவைகளை கொடுப்பது நிச்சயம் அல்லவா? கர்த்தர் நன்மையானதை தருவார், கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த வருடத்திலே கர்த்தர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டின தேவன், பாதைகளை நெய்யாய் பொழிய செய்த தேவன், உங்களுக்கான நன்மைகளை, உங்களுக்கான ஆசீர்வாதங்களை அவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். அதனால் தேவனுடைய பிள்ளையே, நீ கலங்கிட தேவையில்லை, நீ பயப்பட தேவையில்லை, நீ அவிசுவாசப்பட தேவையில்லை, நீ சந்தேகப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்றதெல்லாம் சந்தேகப்படாமலும் கேள்வி கேட்காமலும் இருங்கள். உங்கள் தேவன் உங்களை நடத்த போதுமானவர். உங்கள் தேவன் உங்களை வாழ வைக்க, ஆசீர்வதிக்க, உங்களை உயர்த்த போதுமானவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல நாங்க என்னத்தை புசிப்போம் அப்படின்னு கேட்ட பொழுது ஆண்டவர் வானத்தை திறந்து தேவதூதர்கள் புசிக்கக்கூடிய மன்னாவை, வானத்துல இருக்கக்கூடிய தேவதூதர்கள் புசிக்கக்கூடிய மன்னாவை 40 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதே போல நீங்க புசிக்கவும், என்னத்தை குடிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுத்துவோம்னு சொல்லி கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கான ஆசீர்வாதங்களை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஆமென். அவங்க கேட்ட பொழுது வானத்தின் மன்னாவை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு நாள் கூட அவங்க பட்டினியா இருந்ததே இல்ல. தினமும் ஆண்டவர் என்ன செய்வாராம்? அதிகாலையில தேவதூதர்கள் புசிக்கக்கூடிய அந்த மன்னாவை தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பான ருசி, ஒலிவ எண்ணெயினுடைய ருசிக்கு ஒப்பாக வெண்மை நிறம், கொத்தமல்லி அளவாக காலையில பனி பெய்திருக்கும் பொழுது வானத்திலிருந்து அவைகள் உருண்டையாக வனாந்தரத்தினுடைய மீதெங்கும் ஆங்காங்கே விழுந்து கிடக்கும். அதை அவங்க தான் போய் என்ன செய்யணும்னா சேகரித்து கொண்டு வந்து உரல்களிலே, இயந்திரங்களிலே அரைத்து அதை என்ன செய்வாங்கன்னா அப்பமாய் சாப்பிட்டு சுட்டு சாப்பிடுவாங்கன்னு போடப்பட்டிருக்கு. அதை சாப்பிட்டவங்க அந்த கோத்திரங்கள்ல ஒருத்தம் கூட பலவீனமா இருந்ததில்லை, ஒருத்தனும் வியாதியா படுத்ததில்லை. அதை காட்டிலும் தேவன் நமக்கு விலையேறப்பட்ட வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இதை நாம் புசிக்கும் போது ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம்? கைவிடப்பட மாட்டோம். ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஒரு நாளும் பலவீனம் அடைய மாட்டோம். தேவன் நம்மை நடத்த அவர் வல்லவராக, போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இறைச்சி கேட்டப்ப ஒரு நாள் பிரயாண தூரம், ஒரு நாள் பிரயாண தூரங்க. அவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 9 முழ உயரத்திற்கு காடைகள் பாளையத்தை என்ன செஞ்சுச்சான்? வந்து மூடிக்கொண்டது. பாளையத்துக்கு முன்னாகவே, அவங்க வீட்டோட முன்னாகவே காடைகள் வந்து விழும்படியாய் கர்த்தர் செய்தார். அதனால உங்களுக்கு தேவையான ஆகாரமா, உங்களுக்கு தேவையான வேலையா, உங்களுக்கு தேவையான படிப்பா, உங்களுக்கு தேவையான எந்த ஒரு ஆசீர்வாதமா இருந்தாலும் அவர் ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். யோபு 42:2 அவர் தைரியமாய் சொல்லுகிறார், தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். யோபுவோட கூட சேர்ந்து நாமும் என்ன சொல்லணும்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று தாவீதோடு கூட சொல்லுவதை போல, தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ என் வாழ்க்கையில செய்ய நினைத்த எதுவுமே தடைபடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனை முழு இருதயத்தோடு கூட நீ பற்றி கொண்டு அவருக்கு பயந்து இந்த உலகத்திலே அவரை தேடும் போது உனக்கான நன்மைகள் நிச்சயமாக உன்னிடமாக வந்து சேரும். தேவன் விரும்புகிற உயர்வு, தேவன் விரும்புகிற ஆசீர்வாதங்கள், நீங்கள் நாடுகின்ற நன்மைகள் நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க விசுவாசிக்கணும். இங்க சங்கீதத்துல இந்த வார்த்தையை நாம வாசிக்கும் போது பார்க்கிறோம். வாசிங்க. உமக்கு பயந்தவர்களுக்கும்
மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. வாயில சொல்லி அதை வியந்து பார்க்கிறான். என்னன்னா, ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நாம பெற்றுக்கொள்ளணும்னா முதல்ல கர்த்தருக்கு பயந்து இருக்கணும் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. உம்மை நம்புகிறவர்களுக்கும் அப்படின்னு போட்டிருக்கா, உமக்கு பயந்தவர்களுக்கும் போட்டிருக்கா. அப்ப உமக்கு பயந்தவர்களுக்கும் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஆமென். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். சங்கீதம் 128 எவ்விதமாய் மனைவி வீட்டோரங்களில கனிதரும் திராட்சை கொடியா இருப்பால், பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல செழிப்பார்கள். அவன் கையிட்டு செய்கிற வேலைகளை அவர் ஏற்ற நேரத்துல ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அந்த வார்த்தைகள்ல போடப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயந்தா இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்ப உமக்கு பயந்தவர்களுக்கு வசனம் இன்னொரு வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அவருக்கு பயந்திருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். அப்ப ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, கர்த்தருக்கு பயந்து வாழணும். ஆமென். கர்த்தருக்கு பயந்து வாழணும். யோசேப்பு தன்னை நோக்கி பாவம் வந்த பொழுது, தீமை வந்து அவனை மேற்கொள்ள வந்த பொழுது தப்பி ஓடினானா. பாருங்க, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், இப்படிப்பட்ட புல்லாங்குக்கு உடன்பட்டு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி அவன் ஓடுனதுனாலதான் கர்த்தர் அவனை அந்த எகிப்து தேசத்துல ஒரு அதிகாரியாக, ஆண்டவர் ஒரு ஆளுநராக அவனை உயர்த்தினார். அதே போலதான் தானியேல் அந்த பாபிலோன்ல இருந்த பொழுது கர்த்தருக்கு பயந்து தேவையில்லாத எந்த ஒரு உணவையும் நான் ருசிக்க மாட்டேன் என்று கர்த்தருக்காக தன்னை பிரதிஷ்டை பண்ணி ஒரு பொருத்தனையோடு கூட வாழ்ந்ததுனாலதான் கர்த்தர் அவன் அந்த பாபிலோன்ல கல்தையர் தேசத்துல அவனை அதிகாரியாக அவனையும் கர்த்தர் உயர்த்தினார். அதே போலதான் கர்த்தருக்கு நீங்க பயந்து இருக்கும் பொழுது உங்களுக்கான பொருளாதார ஆசீர்வாதங்கள், உங்களுக்கான வேலை, உங்களுக்கான உயர்வு, உங்களுக்கான சகல விதமான நன்மைகளும் தடையில்லாமல் நிச்சயமாக கடந்து வரும். பிரியமானவர்களே, இதுதான் உண்மை. கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். வசனம் அப்படித்தான் சொல்லுது. என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் தீர்க்க ஆயுசை கொடுக்கிறாராம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படும் போது ஆயுசு நாட்களை அது பெருக பண்ணுகிறதாம். அதனால கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து பாருங்களே, ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வருங்க. ஆமென். அடுத்து கர்த்தரை நம்பி இருக்கணுமா? அங்க போட்டுருக்கு பாருங்க, மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புவோருக்கும். கர்த்தரை நம்பணும், கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். சங்கீதம் எத்தனை? சங்கீதம் 31:19. முதல்ல கர்த்தருக்கு பயந்து இருக்கணும். அடுத்து மனுபுத்திரருக்கு முன்பாக கர்த்தரை மாத்திரம் நீங்க நம்பணும். யார நம்பணும்? கர்த்தரை மாத்திரம் நம்பணும். சொல்லுங்க, கர்த்தரை மாத்திரம் நம்பணும், வேற எதையும் நம்ப கூடாது. நாசிகளே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுகிறதுக்கு அவர் எம்மாத்திரம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன் என்று தாவீது சொல்லுகிறார். மனுபுத்திரரையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் பிரபுக்களை என்ன செய்யாதீங்க, நம்பாதீங்க. அவன் ஆவி அவனை விட்டு பிரியும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்நாளிலே அவன் யோசனைகள் ஒளிந்து போகும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல அவன் நம்பிக்கையை வைக்காத அப்படின்னு தீமோத்தேயுல 1 தீமோத்தேயுல நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல நான் நம்முடைய நம்பிக்கையை வைக்காம நாம அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல நம்முடைய நம்பிக்கையை வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனை நம்பாத, நிலையற்ற ஐஸ்வர்யத்தை நம்பாத. ஒரு வியாதி வந்தா எல்லாத்தையும் என்ன செய்ய, அது கொண்டு போயிடும். ஹாஸ்பிட்டல்ல போன உடனே அவன் எல்லாத்தையும் என்ன செய்வான, வாரி எடுத்துக்கொள்ளுவான். சம்பாதித்த பணங்கள் வீணாய் போய்விடும். கர்த்தர் மேல மாத்திரமோ நம்பிக்கையை வச்சிரு. வசனம் சொல்லுது, ஏசாயா 17 அதிகாரத்துல கர்த்தர் மேல்
தன் நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருப்பான். அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா மனுஷன் மேல நம்பிக்கையா இருந்தா அவன் எப்படி இருப்பானா? கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். மனுஷன் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். அவன் கரளையாய் போன செடிய போல இருப்பான். நன்மை வருகிறத பார்க்க மாட்டான். வனாந்தரத்துல வறட்சியான நிலத்துல குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலையும் அவன் குடியிருப்பான் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. எரேமியா 17 பாத்தீங்களா? அப்ப கர்த்தர் மேல மனுபுத்தர் இருக்கு முன்பாக நாம கர்த்தரை மாத்திரம் தான் நம்பி இருக்கணும். உன்னுடைய படிப்பை, உன்னுடைய வசதிகளை, உன்னுடைய பணத்தை, உன்னுடைய சொந்த உறவினர்களை, உன்னுடைய பெற்றோரை, உன் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை, உன் சிநேகிதர்களை, நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலைய நம்பிக்கிட்டு இருக்காத. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் ஒருவரை மாத்திரமே நம்பிக்கையாய் வைத்திரு. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி இன்றைய தினம் இவைகளை உனக்கு நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எக்காலத்திலும் ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். ஜனங்களே, எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள். அப்ப இங்க போடப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னா, சங்கீதத்துல மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும், மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற, நான் என்ன வசனம் சொல்லணும் அந்த வார்த்தையை கரெக்டா வச்சிருக்கணும். மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது பாருங்க. அப்ப கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், கர்த்தரை நம்பி இருக்கணும். வேற எதையும் நம்பாத, வேற எதையும் நம்ப கூடாது. கர்த்தரை மாத்திரம் தான் நீ நம்பி இருக்கணும். சொல்லுங்க, கர்த்தரை மாத்திரம் தான் நம்பி இருக்கணும். அவங்களுக்கு தான் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. ஏசாயா இப்ப வாசிங்க, ஏசாயா எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 61:4, 64:4 வாசிங்க. இங்க பாக்குறோம், தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல், உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. பாத்தீங்களா? இங்க யாருக்கு ஆண்டவர் நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாராம்? அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. சொல்லுங்க, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. வாயை திறந்து பதில் சொல்லுங்க. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. சபையில வந்தாச்சுன்னா அறப்போதையில உட்கார்ந்து இருக்க கூடாது. கண்ணு அப்படியே தூங்கிக்கிட்டு அப்படியே எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தைகளை உன்னிப்பாய் கவனிக்க வேண்டும். ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஜீவன், அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். இங்க காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள். அப்ப காத்திருக்கணும் ஆண்டவருக்கு. என்னது? பதட்டப்படக்கூடாது. வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். சொல்லுங்க, பதறான். ஆண்டவருடைய வேலைக்கு காத்திருக்கணும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, நான் உனக்கு ஈசாக்கை தருவேன் அப்படின்னு என்ன செஞ்சாருன்னா வாக்கு கொடுத்தாரு. வாக்கு கொடுத்தாரு. பாத்தீங்கன்னா 70 வயதா இருக்கும் பொழுது அந்த வார்த்தை அவனுக்கு 75 வயதா இருக்கும் பொழுது ஆபிரகாமை பார்த்து, உனக்கு நான் ஒரு பிள்ளையை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனா ஆபிரகாம் என்ன செய்யறாருன்னா, அவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, காத்திருக்காம மனைவியினுடைய பேச்சை கேட்டு சாராயோட வார்த்தைக்கு செவி கொடுத்து, ஆண்டவர் என்னைக்கு தரப்பாரோ தெரியல, உமக்கு 100 வயசு ஆக போகுது, எனக்கும் என்னது 90 வயசு ஆக போகுது, ஆனால் என்ன இல்லை, இன்னும் பிள்ளை இல்லையே அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற அந்த அம்மா யாரு,
ஆகார கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு மனைவியாய் கொடுக்கின்றான். கடைசியில இஸ்மவேலை காத்திருக்காம இஸ்மவேலை பெற்றெடுக்கிறான். அவன் காலமெல்லாம் அவனை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது துஷ்ட மனுஷனாய் இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைய வேலைகள்ல கர்த்தருக்கு காத்திருக்கலன்னா நாம ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகின்ற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளாம நம்முடைய சுயத்தின் அடிப்படையில சிந்தித்து நாம செயல்பட்டு ஏதாவது ஒண்ணு சாபத்தையோ தொல்லையோ துன்பத்தையோ இழுத்துக்கிடுவான். அதனால பொறுமையோட கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கணும். ஆமென். பொறுமையோட கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்படி சொல்லப்பட்டிருக்குங்க. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப காத்திருக்கிறோமா? நம்ம சொல்லுங்க பாப்போம், காத்திருக்கிறோமா? இல்ல. ஒரு அம்மா என்ன செஞ்சாங்களாம், ரொம்ப பசியோடு கூட ஒரு வெறுமையான கூடையை எடுத்துக்கொண்டு ஒரு வழி நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். அவங்க அப்படியே போய்கிட்டே இருந்த பொழுது ஒரு திராட்சை தோட்டம் அங்கே அவங்க கண்ணுல தென்படுகிறது. கவனிங்க, ஒரு திராட்சை தோட்டம் அவங்க கண்ணுல தென்படுகிறது. அந்த திராட்சை தோட்டத்தினுடைய முகப்புல அந்த கேட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அந்த திராட்சை பழங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதை பறித்து சாப்பிட்டு விடலாமான்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட, ஒரு பசியோட, ஒரு ஆசையோட, பசி ரொம்ப அதிகமா இருக்கு, காத்திருக்கிறாங்க. அப்படியே அந்த திராட்சை தோட்டத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள இருந்த அந்த முதலாளி, அந்த எஜமான், அந்த அம்மா சோர்வான முகத்தோடு கூட அந்த திராட்சை தோட்டத்தையே பார்த்து கொண்டு இருக்கிறத உள்ள இருந்து பாக்குறாரு. பார்த்துட்டு, அம்மா ஏன் அங்க நிக்கிறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அன்போடு கூட அழைத்து, திராட்சை பழம் நீங்க சாப்பிடணும்னு சொல்லி ஆசையா இருக்கிறீங்களா? பசியோடு இருக்கிறத போல எனக்கு தெரிகிறது, அதனால நான் உங்களுக்கு சில பழங்களை என்ன செய்யறேன், நான் உங்களுக்கு புசிக்கும்படியாக நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இது என்னுடைய திராட்சை தோட்டம் தான், அதனால நீங்க பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் இங்க கொண்டு என்ன செய்யுங்கன்னா இருங்க அப்படின்னு சொல்லி, இதோ இந்த திராட்சை பழத்தை எடுத்துட்டு வர்றேன்னு சொல்லி திராட்சை தோட்டத்துக்குள்ள போயிட்டாரு. அவர் போய் கிட்டத்தட்ட 5 நிமிடங்கள், 10 நிமிடங்கள், 15 நிமிடங்கள், அரை மணி நேரம் ஆயிருச்சு, 3/4 மணி நேரம் ஆயிருச்சு, 1 மணி நேரங்கள் ஆகிவிட்டது. ஐயோ, அந்த மனுஷன் என்னை ஏமாத்திட்டு திராட்சை பழம் கொண்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவர் இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகத்தோடு கூட, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, 1 மணி நேரம் ஆகிவிட்டது, எனக்கு திராட்சை பழம் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி இந்த என் கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பழங்கள் தொங்குகிறது, அதுல ஏதாவது ஒன்றை கட் பண்ணி கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டு, பதறிக்கொண்டு, தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி புலம்பிக் கொண்டு அங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள் அந்த அம்மா, வயதானவங்க, பசியோட. பசி இன்னும் வர வர அதிகமாகி விட்டது. 1 மணி நேரம் காத்திருப்புக்கு பின்னாடி அப்படியே என்ன செய்ய, இனி அவர் எங்க வர போறாரு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. கிளம்பி வெளியே போகும்போது எஜமான் என்ன செய்யறாரு, கூடையோடு கூட வருகிறார். கூடையோட வந்து, அம்மா ஏன் எங்க போறீங்க, இந்த வந்துட்டேன், இதான் உங்களுக்காக நான் வச்சிருக்கிற இந்த பழங்களை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுக்கிறார். ஐயா, இவ்வளவு நேரம் காத்திருந்தேன், ஆனா நீங்க என்னை ஏமாற்றி போய்விட்டீங்களோன்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டு நான் புலம்பி பசியோட வெளியே கிளம்பிட்டேன், ஆனா இப்ப வந்திருக்கிறீங்க, ஏன் ஐயா லேட்டா வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர் சொன்னாரா, அம்மா இந்த தோட்டத்துல பலவிதமான ருசிகளை தரக்கூடிய பல வெரைட்டிஸ்ல பல கலர்ஃபுல்லான திராட்சை பழங்கள் ஆங்காங்கே இருக்கு, நிறைய இடங்கள்ல கொஞ்சம் தூரமா இருக்கிறது, அதையெல்லாம் உங்களுக்காக போய் என்ன செஞ்சேன், ஒவ்வொரு பழங்களா பார்த்து பார்த்து எந்த பழத்தை உங்களுக்கு கொடுத்தா ருசியாக இருக்கும், எதை நீங்க சாப்பிட்டா நீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி பார்த்து பார்த்து கட் பண்ணி இந்த கூடை நிறைய கிட்டத்தட்ட 10 வகைக்கு மேலான திராட்சை பழங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன், இதோ பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். பாருங்க, அந்த அம்மா 1 மணி நேரம் காத்திருந்து புலம்பி தவித்து கிளம்பிட்டாங்க. ஆனா கடைசி நேரத்துல அந்த திராட்சை தோட்டத்து எஜமான், இவங்க அவங்களுக்கு எதுவுமே செய்யல, பசி அறிந்த அந்த எஜமான் பல காத்திருப்புக்கு அடுத்து பாருங்க ஒரு கூடை நிறைய பலவிதமான ருசியை கொடுக்கக்கூடிய திராட்சை பழத்தை கொண்டு வந்து கொடுத்த பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டார்களாம். அப்பொழுதுதான் இந்த எஜமான், இந்த முதலாளி உண்மையானவர்ன்றதை புரிந்து கொண்டாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம நிறைய வேளைகள்ல
கத்தருக்காய் காத்திருக்கும் பொழுது ஒரு ஸ்பெஷல் பிளெஸிங்க, ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை, ஒரு விசேஷித்த நன்மையை தேவன் நமக்காக வைத்திருப்பார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. விசேஷித்த நன்மை. ஐயோ இந்த வேலைக்காக காத்திருந்தேன், ஐயோ இந்த உயர்வுக்காக காத்திருந்தேன், என்னுடைய சம்பளம் அதிகப்படும்படியா காத்திருந்தேன், ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கலையேன்னு சொல்லி புலம்புறீங்களா? வெயிட் பண்ணுங்க, தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சீக்கிரமாகவே நீங்கள் நாடுகின்ற உயர்வுகள், நீங்கள் நாடுகின்ற சம்பளத்தினுடைய உயர்வுகள், பதவி உயர்வுகள், வேலைகள் உங்க குடும்பத்துல உங்களுக்கு கர்த்தராலே கொடுக்கப்படும். நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, பதறாம இருங்க, சந்தேகப்படாதீங்க, கர்த்தரை நம்பி இருங்க. ஆமென். காத்திருக்கணும். என்னதுங்க சொல்லுங்க? ஆண்டவருக்கு காத்திருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார்னா கண்டிப்பாக செய்வார். ஆமென். மணவாளனுடைய வருகைக்கு எப்படி நாம் காத்திருக்கிறோமோ அதே போல இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கான ஆசீர்வாதங்களை, நமக்கான விசேஷித்த நன்மைகளை கொடுப்பதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். பதறக்கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான். நான் அவரிடத்துல ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் நம்பி இருக்கிறேன். ஆமென். இப்ப நாம பார்த்தோம், ஆண்டவரிடத்துல ஆண்டவருக்கு பயந்தவர்களுக்கு நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மனுபுத்திரருக்கு முன்பாக அவரையே நம்பி இருக்கிறவர்களுக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம், அவருக்கு காத்திருக்கணும்னு சொன்னேன். இப்ப 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, 9வது வசனத்தை வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். பாருங்க, அடுத்து என்ன சொல்லாருன்னா, அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் நன்மையானவைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவர் மேல எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? அன்பா இருக்கணும். சொல்லுங்க. அன்பு கூறுவேன்னு பாட்டு பாடுனா பத்தாது. வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? தேவன் வசனம் சொல்லுது ரோமர் 12ல, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல அன்பு கூறுகிற வாழ்க்கைய நடத்தணும். நானும் நீங்களும். ஆமீன் சொல்லுங்க. தேவனிடத்துல எப்படி அன்பு கூறணும்? உங்க முழு இருதயத்தோட, உங்க முழு பலத்தோட, உங்க முழு சிந்தையோட, உங்க முழு ஆத்மாவோட நீங்க அவரிடத்துல அன்பு கூறணும். வசனம் சொல்லுகிறது எரேமியாவுல, உங்க முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல அன்பு கூறாம போனா அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். பாருங்க, கர்த்தரிடத்துல அன்பு கூறலனா சாபங்கள் கடந்து வருமாம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாபம் நமக்கு தேவையா? சொல்லுங்க பாப்போம். யோவான்ல 21ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து எதை எதிர்பார்த்தாரு? எதை எதிர்பார்த்தாரு? பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்டாரு. 3 முறைகள் அவன் மறுதலித்தான் ஆண்டவரை. அவனை பார்த்து என்ன கேட்கிறார்னா, நீ என்கிட்ட அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். நாம என்ன செஞ்சிருவோம்? ஆண்டவருக்கு ஏதாவது ஆயிப்போச்சான்னு கேட்போம்ல. நீ என்கிட்ட அன்பா இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். ஆமா ஆண்டவரே, நான் உம்மிடத்துல அன்பா இருக்கிறது நீர் அறிவின்னு சொல்ற. மீண்டுமா சொல்றாரு, நீ என்னிடத்துல, அதுல வித்தியாசமான வார்த்தைகள் போடப்பட்டிருக்கும். நீ என்னிடத்துல இவர்கள் எல்லாரை பார்க்கலாம், நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? இவர்களிலும் அதிகமா என் மேல நீ அன்பா இருக்கிறாயா? நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? பாருங்க, 3 காரியங்களை கேட்கிறாரு. அவன் திருப்பி திருப்பி சொல்றான். 3வதா சொல்லும் போது, ஆண்டவரிடத்திலே நான் உங்ககிட்ட அன்பா இருக்கிறது நீங்க அறிவிங்க பையன் கேட்டாரு. நீ என்கிட்ட அன்பா இருந்திருந்தா நீ மறுதளிச்சிருக்க மாட்டேயப்பா. நீ என்கிட்ட அன்பா இருந்தா
நான் யாருன்னு நீ என்ன இவர் யாரு அப்படின்னு சொல்லி என்ன மறுதளிச்சிருக்க மாட்டையே, இவர் எனக்கு தெரியாது நீ சொல்லி இருக்க மாட்டையே, நீ சபிக்கவும் சத்தியம் பண்ணி இருக்கவும் மாட்டையே அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லாம ஒரு செய்தியை சொல்றாரு பேதுருவுக்கு. அப்ப அதுல இருந்து அவனுக்கு தான் அந்த செய்தி இல்ல, அது நமக்கும் தான். நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லாரு, நீ என்கிட்ட அன்பா இருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, இவர்களிலும் அதிகமாய் நின்னிடத்துல அன்பா இருக்கிறாயான்னு சொல்லி கேட்கிறாரு. நாம் அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? நாம் அவருக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? நியாயாதிபதிகள்ல 5ஆம் அதிகாரத்துல பாக்குறோம் தெரியுமா? அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம் தெரியுமா? வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பாங்களாம். அவரிடத்துல நீங்க அன்பு கூர்ந்தா உங்க பிரகாசம் எப்படி நீதிமான்களுடைய பிரகாசம் மத்தியானத்துல நடுப்பகல் வரைக்கும் அதிகமா பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்குமா? அப்ப அவரிடத்துல நீங்க அன்பு கூர்ந்தா வல்லமையோட உதிக்கிற சூரிய பிரகாசத்தை போல, சூரியனை போல நீங்க இருப்பீங்க. உங்க பிரகாசத்தை யாரும் இருளாக்க முடியாது, அதை மூட முடியாது. அதை புரிந்து கொள்ளுங்க நீங்க. ஸ்தோத்திராமே. அவரிடத்துல அன்பு கூறுங்க. அங்க பாருங்க, பரிசேயருடைய வீட்டுல போய் இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கிறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு அங்கே ஓடி வருகிறாள், மகதலேனா மரியா அல்ல, ஓடி வந்து தன்னுடைய தலைமயிரை எடுத்து அவருடைய பாதத்தை துடைத்து அவருடைய தலையில அந்த நளதம் என்கிற அந்த வெள்ளைக்கள் பரணிய அந்த தைலத்தை ஊற்றுகிறாள். ஊற்றும் பொழுது அந்த வீடே வாசனையாலே நிரம்புகிறது. அப்ப அவங்க எல்லாம் அந்த இடத்துல சொல்றாங்க, இந்த பணத்தை வித்து தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே, 300 பணத்துக்கு வித்து இதை வீணடிச்சுட்டாலே அப்படின்னு சொல்லி. ஆனா இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இவள் உங்களிலும் அதிகமா என்னிடத்துல அன்பு கூர்ந்தாள் அப்படின்னு சொல்லி. சீமோனே, நான் உன் வீட்டுக்குள்ள பிரவேசித்த, என் கால்களுக்கு தண்ணி கொடுக்கல, என் தலைக்கு நீ எண்ணெயை கொடுக்கல, ஆனா இவளோ தன் தலைமயிராலே என்னை துடைத்து, கண்ணீரினாலே என் கால்களை துடைத்து, நலத தைலத்தை என் தலைகளை ஊற்றி அவள் என்னிடத்திலே அன்பு கூர்ந்தாள். இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் தேவனிடத்திலே அதிகமாய் அன்பு கூறும் பொழுது உங்களுடைய பாவத்துக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். உங்க பாவங்களை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நினைக்காம இருக்கிறாரு. உங்க பாவத்துக்கு ஒரு முடிவை ஆண்டவர் உண்டாக்குகிறார். உங்க பாவங்களை அவர் நினைவு கூறுவதில்லை, உங்க பாவங்களை அவர் மன்னிக்கிறார். அப்ப அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மையானது ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். நீங்க அன்பு கூர்ந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், ஆண்டவரே ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்லி பாருங்க. இயேசுவே நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் சோத்திரம் உங்களை தேடி மழை வந்து புறப்பட்டு வருங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டு வாசல்ல வந்து கதவை தட்டும். ஏன்னா நீங்க அவர் மேல அன்பு கூறுகிறீங்க, அவரை நேசிக்கிறீங்க. அதனால அவர் உங்களை மறக்க மாட்டார், அவர் உங்களை விட மாட்டார். தாவீது எல்லா சூழ்நிலைகள்லையும் தனக்கு வந்த நெருக்கங்கள், தனக்கு வந்த போராட்டங்கள், தனக்கு வந்த அவமானங்கள், தனக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் மத்தியிலையும் ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன தெரியுமா? என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அதனாலதான் ஆண்டவர் தாவீத ராஜாவாய் மாற்றினார். ஆமென் சொல்லுங்க. ராஜாவாய் மாற்றினார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்திருப்போம், கர்த்தரையே நம்பி இருப்போம், கர்த்தருக்கு காத்திருக்கிற வாழ்வை நாம் இந்த உலகத்திலே நாம் செய்வோம். கர்த்தரிடத்திலே அதிகமாய் அன்பு கூறுகிறவர்களாய் வாழுவோம். நிச்சயமாக தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் கடந்து வரும். நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள், நீங்கள் ஒரு நாளும் தலை குனிந்து போக மாட்டீர்கள், நீங்கள் ஒரு நாளும் அவமானப்படுத்தப்பட மாட்டீர்கள். தேவன் நீங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உங்களை பார்க்கிற ஜனங்கள் சொல்லுவார்கள், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இந்த சாட்சியை உங்க வாழ்க்கையில கர்த்தர் எழுப்புவார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த வசனங்களின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க.
அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.